ஒரு புத்தி காரகன் போய் ராகுவோட சேரும்போது அவனுடைய புத்தியில வந்து எப்பவுமே ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மென்டல் அப்ரெஷன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த பதட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிறதுனால சில முடிவுகளை தவறா எடுத்துருவாங்க. ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுட்டு பல விஷயத்த பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க. நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. எப்பவுமே இந்த புதன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறவங்கலாம் நிதானமா செயல்படணும். ஹேஸ்டியா ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அவசரமா போய் எதுலையாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிதானம் தேவை. சுக்கிரன் ராகு காம்பினேஷன். சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது என்னன்னா எல்லாமே ஒரு ஜாலியான போக்கு. சுக்கிரன் அப்படிங்கிறவரும் உல்லாசமா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரகம். ராகு கேட்கவே வேண்டாம், அவரும் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற ஒரு கிரகம் தான். இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது என்ன ஆகும், அந்த கேளிக்கை, உல்லாச சல்லாபம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப அதிகமான ஆசை, ஈடுபாடு. ஜல ராசியில போய் உட்காரும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸுங்கிற விஷயத்துல போய் மாட்டிப்பாங்க. லிக்கர் சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, இன் அதர் வேர்ட்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். நெருப்பு ராசியில இருக்கும்போது சிகரெட் ஸ்மோக் பண்றது, செயின் ஸ்மோக்கிங் பண்றது, இது மாதிரி விஷயங்கள்ல கொண்டு போயிடும். எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் இவங்கெல்லாம்.